ஹாய் எவ்ரிவன். ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் மேலே ஏற்படக்கூடிய டீஃபார்மேஷன், அதாவது ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் அப்நார்மலாக அது எந்த அளவுக்கு வந்து டீஃபார்ம் ஆகுதோ ஸோ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த். ஸோ நம்ம இந்த L1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் அதனுடைய லென்த் வந்து L1 எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய ரெண்டு சைடுமே வந்து ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளிநோக்கி வந்து இழுவிசை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு அந்த காம்பனன்ட் வந்து டிஃபார்ம் ஆகி நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுடைய லென்த் வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் லென்த் வந்து L1 எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் ஆனது வந்து L2, ஒரிஜினல் லென்த் வந்து L1. ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு L2க்கும் L1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த் வந்து டெல்டா எல், அதாவது L2 மைனஸ் L1, அதுதான் வந்து டெல் எல் அப்படின்னு எடுக்கிறோம். ஒரிஜினல் லென்த் அப்படின்றது வந்து L1 நார்மலாக உள்ள எல். ஸோ அந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கும் அதாவது டிஃபார்ம் ஆன லென்த்துக்கும் அதனுடைய ஒரிஜினல் லென்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் பார்த்தோம்னாக்கா மேலேயும் எம் வரும் கீழேயும் எம் வரும். ஸோ எம் பை எம் கேன்சல் ஆகிடும். ஸ்ட்ரெயின் அப்படின்றதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துகிட்டா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னாக்கா டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு ஆகிற ஸ்ட்ரெயின் வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு ஆகிற டிஃபார்மேஷன் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.